பாம்பின் கால் பாம்பறியும் அப்படின்னு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. இப்போ பாம்புக்கு நிஜமாலே கால் இருக்கா அப்படின்னா இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பழமொழி ஏன் உருவாச்சு அப்படின்னு பார்க்கும்போது, பாம்புகளோட உடல் ரொம்ப நீளமானது. அந்த நீளமான உடல் முழுக்க அதுங்க முதுகெலும்புகளால நிறைஞ்சிருக்கு. அவ்வளோ நீளமான உடலை கால்களே இல்லாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது எடுத்துட்டு போகுது. அப்படிங்கிற ஆச்சரியத்தால கூட இந்த மாதிரி ஒரு பழமொழி உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ விஷயம் என்னன்னா, பாம்புகளுக்கு இப்போ வேணா கால்கள் இல்லாமல் இருக்கலாமே தவிர, ஒரு காலத்தில் பாம்புகளுக்கு, சரியாக சொல்லணும்னா பாம்புகளோட மூதாதையர்களுக்கு கால்கள் இருந்திருக்கு. அந்த கால்களோட தான் அதுங்க உலகம் முழுக்க உலாவிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதுக்கான தொல்பொருள் ஆதாரங்களுமே கிடைச்சிருக்கு. அப்படி என்ன மாதிரியான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு, காலோட உலாவிட்டு இருந்த பாம்புகள் எதனால கால்களை இழந்து இப்போ இருக்கக்கூடிய பாம்புகளாக மாறுச்சு, இதெல்லாத்தையும் பற்றி தான் இன்னைக்கு நம்ம சீக்ரெட் வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இப்போ இருக்கக்கூடிய பாம்புகள் எப்படி கால்களே இல்லாமல் நகருது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதில் ஒவ்வொரு பாம்பினங்களும் ஒவ்வொரு மாதிரி அதை கையாளுது. இப்போ உதாரணத்துக்கு சில பாம்புகள் எல்லாமே அதோடைய உடலை சுருக்கி நீட்டுறது மூலமாக அங்கே ஒரு உந்து சக்தி கிடச்சி அது மூலமாக நகருது. சில பாம்புகள் அதோடைய மையப்பகுதியை மேலே தூக்கி கீழே போடுறது மூலமாக முன்பகுதியில் ஒரு உந்து சக்தி ஏற்பட்டு அது மூலமாக நகருது. சில பாம்புகள் அதோடைய மொத்த உடலையும் சுருக்கி மறுபடியும் அதை வெளியே நீட்டும் போது தரையில் முன்பகுதியை வச்சு அழுத்தத்தை ஏற்படுத்தி அது மூலமாக நகருது. இதில் பெரும்பாலான பாம்புகள் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அதோடைய உடலில் இருக்கக்கூடிய செதில்களை கால்கள் மாதிரி பயன்படுத்தி தரையில் ஒரு அழுத்தத்தை கொடுத்து அடுத்தடுத்து அழுத்தத்தை கொடுத்து அதுங்க முன்னாடி நோக்கி நகருது. இப்போ நாகப்பாம்பு, சாரப்பாம்பு இதெல்லாமே செதில்களை பயன்படுத்தி நகரக்கூடியது. அதுவே மலைப்பாம்புகள் எல்லாமே தசைகளை பயன்படுத்தி நகரக்கூடியது. பாம்புகள் இப்போ இப்படி நகர்றதுக்கு காரணம் கால்கள் இல்லாதது. ஆனா ஒரு காலத்துல பாம்புகளுக்கு கால்கள் இருந்துச்சுன்னு சொல்றாங்களே, அது என்ன கதை அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பாம்புகள் மாதிரியே இன்னொரு ஊர்வன இனம் தான் பல்லிகள். இந்த பல்லி இனத்திலிருந்து உருவானது தான் நம்மள இப்ப இருக்கக்கூடிய பாம்புகளுமே. பாம்பு, பல்லி இது ரெண்டுத்தையும் சாதாரணமா பார்த்தாலே நிறைய ஒற்றுமைகளை நம்மளால பார்க்க முடியும். ரெண்டுக்குமே தலை ஒரே மாதிரி இருக்கும், ரெண்டுக்குமே பிளவுபட்ட நாக்கு இருக்கும், உடல் முழுக்க செதில்கள் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. இப்போ டக்குன்னு நீங்க ஒரு அரணையை பார்த்தீங்கன்னா அது பாம்பு அப்படின்னு நினைச்சு பயப்படுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. நானே சின்ன வயசுல அந்த மாதிரி பயப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி பாம்பு, பல்லி ரெண்டுக்குமே நிறைய ஒற்றுமைகளை நம்மளால பார்த்த உடனே சொல்ல முடியும். இதெல்லாம் விட இன்னொரு முக்கியமான ஒற்றுமை என்னன்னா, உலகம் முழுக்க 2800க்கும் அதிகமான பாம்பினங்கள் இருக்கு. இந்த இனத்துல 1% குறைவான பாம்புகளுக்கு தான் விஷம் இருக்கு. அதே மாதிரி நம்ம பல்லி இனத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதுங்களுமே நிறைய வகைகள் இருக்கு. அதுல விஷம் உள்ள பல்லிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கொமோடோ டிராகன், மானிட்டர் லிசர்ட் இந்த மாதிரி ஒரு சில பல்லிகளுக்கு மட்டும்தான் விஷம் இருக்கு. இந்த கொமோடோ டிராகன் பத்தி கூட நம்ம ஏற்கனவே ரொம்ப ரீசெண்டா தான் ஒரு வீடியோ பண்ணிருப்போம். அதோட விஷயம் எவ்வளவு கொடுமையானது, எப்படி அந்த விஷயத்தை பயன்படுத்தி எவ்வளவு பேர் உயிரினமா இருந்தாலும் ரொம்ப சுலபமா கொல்லுது அப்படிங்கிறத பத்தி தான் பார்த்திருப்போம். ஆனா என்னதான் அவ்வளவு விஷமோட இருந்தாலும் அது ரொம்ப பாவப்பட்ட உயிரினம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது ஏன் அப்படிங்கிறத பத்தி நம்ம ரொம்ப டீடைலா ஒரு வீடியோ பண்ணிருப்போம். அதுக்கான கார்டு நான் கடைசியில் தரேன், அதை கிளிக் பண்ணி பாத்துக்கங்க. இப்போ விஷயம் என்னன்னா, இப்போ ஊர்வன விலங்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாம்பு, பல்லி, முதலை, ஆமை இதெல்லாமே வரும். இதுல ஆமைக்கோ முதலைக்கோ உடம்புல விஷம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஆனா பாம்புகள்லையும் பல்லிகள்லையும் ஒரு சில இனத்துல விஷம் இருக்கு. அது போக நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அதுங்களுக்கு நிறைய ஒற்றுமைகளும் இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் பாம்புகள் பல்லி இனத்துல இருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கூடவே இதை உறுதிப்படுத்துற மாதிரி நிறைய புதைபடிம சான்றுகளும் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த சான்றுகள் பாம்புகளுக்கு ஒரு காலத்துல கால்கள் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் காலப்போக்கில் அந்த கால்களை அதிகம் இழந்துருச்சு அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்திருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ ஒன்னொன்னா பார்ப்போம். பிரேசில் நாட்டோட வடகிழக்கு பகுதியில் ஒரு பாம்போட புதைபடிமத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஆரம்பத்தில் என்ன இது ஒரு பாம்போட புதைபடிமம் தானே அப்படின்னு சொல்லிட்டு மியூசியம்ல கொண்டு போய் வச்சிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமா 2012 பிரிட்டன் நாட்டை சேர்ந்த டேவிட் மேடல் அப்படிங்கிற தொல்பொருள் உயிரியலாளர் அதை எடுத்து நுண்ணோக்கியில வச்சு பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது தான் அவருக்கு அந்த புதைபடிமத்துல அந்த பாம்புக்கு 4 கால்கள் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஆனா என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த கால்களை வச்சு அந்த பாம்புகள் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா, கண்டுபிடிக்கப்பட்ட அந்த புதைபடிம பாம்புக்கு அதோட உடம்புல 272 முதுகெலும்புகள் இருந்தது தெரிய வந்திருக்கு. இப்போ அது ஒரு நீளமான பாம்பா தான் இருந்திருக்கணும். அப்ப அவ்வளவு நீளமான பாம்பு வெறும் 4 கால்களை மட்டுமே வச்சு நடந்திருக்கிறது வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அதை மறுத்துட்டாங்க. என்னன்னா கால்களால நடந்திருக்கும் அப்படிங்கிறத மறுத்துட்டாங்க. அப்புறம் எதுக்கு அதோட உடம்புல கால்கள் இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சொல்றது என்னன்னா, இரையை சாப்பிடும் போது அதை பிடிச்சிக்கிறதுக்காக அந்த கைகளையும் கால்களையும் பயன்படுத்திருக்கலாம், இல்லைன்னா இன சேர்க்கை அப்போ இணையை பிடிச்சிருக்கிறதுக்காக கூட அதை பயன்படுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டெட்ராபோடோபிஸ், அதாவது டெட்ரானா 4ன்னு அர்த்தம், அதை மீன் பண்ற மாதிரி அந்த பேரை வச்சுட்டாங்க. கூடவே 4-legged hugging snake, அதாவது 4 கால்களை கொண்ட கட்டி பிடிக்கும் பாம்பு அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. இப்படி பாம்புகளுக்கு கால்கள் மறைய போற நிலையில, அதாவது உடம்புல கால்கள் இருந்தாலுமே பெரிய அளவில் அதுங்களுக்கு பயன்படுத்தாத நிலையில இருக்கக்கூடிய கால்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ பாம்புகள் பல்லி இனத்துல இருந்தா வந்துச்சுன்னு சொல்றாங்கல்ல, இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடியது பிகோபோடிடே அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஃபேமிலி. இந்த பிகோபோடிடே சூப்பர் ஃபேமிலியில 40 வகையான பல்லி இனங்களை வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. இப்படி இதுல வகைப்படுத்தப்பட்டிருக்கிற பல்லிகள் எல்லாத்துக்குமே என்னதான் பல்லின்னு சொன்னாலுமே அதோட உடம்புல கால்களே இருக்காது. பார்க்கறதுக்கு அப்படியே பாம்பு மாதிரியே தான் இருக்கும், பாம்பு மாதிரியே தான் நகரும். டக்குன்னு விவரம் தெரியாதவங்க அதை பார்க்குறாங்க அப்படின்னா அது பாம்பு அப்படின்னு நினைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்கு. இருந்தாலும் அதோட உடம்புல
பல்லிகளோட நிறைய குணாதிசயங்கள் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் பல்லி குடும்பத்துல அதை சேர்த்து வச்சிருக்காங்க. அதுங்களுக்கு கால்கள் இல்ல அப்படிங்கிறதுனால தான் பிகோபோடிடே ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லா பல்லிகளுமே கால் இல்லா பல்லிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல விஷயம் என்னன்னா, அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லா பல்லிகளோட உடம்புலையுமே கால்கள் இல்லாம இருக்காது. ஒரு சில பல்லிகளோட உடம்பை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது அதுங்களுக்கு ரொம்ப குட்டி குட்டியா கால்கள் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. ஆனா அந்த கால்களை அதுங்க பயன்படுத்துறதே கிடையாது. ஏன்னா அதோட கால் ரொம்ப ரொம்ப குட்டி இருந்தாலும் அதோட உடம்புல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு உபரி உறுப்பு மாதிரி தான் அதோட உடம்புல இந்த குட்டி கால்கள் இருக்கு. இப்போ இந்த பிகோபோடிடே ஃபேமிலி வச்சு பார்க்கும்போது, அதாவது பெரும்பாலான விஷயங்கள்ல அது பல்லியோட ஒற்றுமை கொண்டதா இருக்கு. அதனால தான் அதை வாலில்லா பல்லிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா முக்கியமான விஷயமான நடக்கிறது, நகர்றது, இந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது பாம்போட ஒற்றுமை கொண்டதா இருக்கு. அதனால தான் இந்த பிகோபோடிடேவை பாம்புகள் ஒரு காலத்துல பல்லியிலிருந்து தான் வந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வாழும் ஆதாரம் இது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு உயிரினத்துல தேவையில்லாத உறுப்புகள் இருக்கிறது பாம்பினத்துல மட்டும் இல்ல, நிறைய உயிரினங்கள்ல அது இருக்கு. நம்ம மனுஷங்கள்லயுமே கூட இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம கையில இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட எலும்பு, காது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன உறுப்பு, நம்ம முதுகு தண்டுவடம், நம்மளுடைய அப்பெண்டிக்ஸ் சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி நிறைய உறுப்புகள் நம்ம உடம்புலையுமே தேவையில்லாத உறுப்புகளா இருக்கு. இதை பத்தி நம்ம ஏற்கனவே கூட ஒரு வீடியோ பண்ணிருப்போம். நீங்க அதை பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவா கூட உங்களுக்கு அது புரியும். இது போக இதை உறுதிப்படுத்துறதுக்கான இன்னொரு ஆராய்ச்சி ஒன்று பண்றாங்க. அதாவது பாம்புகளோட உடம்புல அதுக்கு கால் வளர்ச்சியை தூண்டுறதுக்கான ஜீன் இருக்கா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்காக மலைப்பாம்புல அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க. பல்லிகளை பொறுத்த வரைக்கும் அதோட கால் வளர்ச்சியை தூண்டுறதுக்கு ஹெட்ஜ்காக் அப்படிங்கிற ஒரு ஜீன் இருக்கு. அந்த ஜீன் தான் அந்த கால் வளர்ச்சியை பல்லிகளோட உடம்புல தூண்டுது. இப்போ இந்த ஜீன் மலைப்பாம்போட உடம்புல இருக்கா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதோட உடம்புல அந்த ஜீன் இருந்திருக்கு. ஆனா ஆஃப் நிலையில இருந்திருக்கு. ஆனா ஒரு சில நேரங்கள்ல ரொம்ப ரொம்ப அரிதா இந்த மலைப்பாம்போட உடம்புலையுமே இந்த ஜீன் ஆன் ஆகி அதனால அதோட உடம்புல குட்டி குட்டி கால்கள் இருந்ததை பார்த்துருக்கதா விஞ்ஞானிகள் சொல்றாங்க. சரி, இப்போ கால்களோட பாம்புகள் இருந்துச்சுன்னா இப்போ ஏன் பாம்போட உடம்புல கால்கள் இல்லை அப்படின்னா அதுக்கு விஞ்ஞானிகள் நிறைய காரணங்கள் சொல்றாங்க. உறுதியிட்டு இந்த ஒரு காரணம் தான் அப்படிங்கிறத சொல்ல முடியல. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாழ்வியல் சூழல் மாற்றங்களால் அதோடைய சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் மாறி இருக்கலாம், இல்லைன்னா உணவு முறையில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கலாம், இல்லைன்னா இரையை பிடிக்கிறதுல கூட ஏதாவது மாற்றம் ஏற்பட்டு அதனால கூட இந்த மாதிரி அதுங்க கால்களை இழந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாமே போக போக இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ண தான் நமக்கு எதனால பாம்புகள் கால்களை இழந்துச்சு அப்படிங்கிறதுக்கான உறுதியான காரணம் தெரிய வரும். ஆனா இப்போ வரைக்கும் பண்ண ஆராய்ச்சி வச்சு பார்க்கும்போது பாம்புகள் ஒரு காலத்துல பல்லி இனத்துல இருந்தா மாறி வந்திருக்கு அப்படிங்கறத விஞ்ஞானிகள் உறுதியா சொல்றாங்க. இப்போ வீடியோக்கு நடுவுல நம்ம கொமோடோ டிராகன் அப்படின்னு ஒண்ணு பத்தி பேசியிருக்கோம் இல்லையா, அதாவது அந்த கொமோடோ டிராகன் ஒரு பல்லி இனத்தை சேர்ந்தாலும் அதோட உடம்புல விஷம் இருக்கு, அந்த விஷம் ரொம்ப கொடுமையானது, எவ்வளோ பெரிய உயிரினமா இருந்தாலும் அந்த விஷயத்தை வச்சு அது ஈஸியா கொன்றும் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருப்போம். ஆனா அவ்வளோ விஷயம் கொடுமையானதாவே இருந்தாலுமே கூட அதை கொஞ்சம் பாவப்பட்ட உயிரினம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம ரொம்ப ரீசெண்டாக ரொம்ப டீட்டெயிலான ஒரு வீடியோ ஒன்று பண்ணிப்போம். அந்த வீடியோக்கான கார்டு நான் உங்களுக்கு சைடில் தரேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா இன்னொரு விஷயம் கூட நம்ம வீடியோவில் பேசியிருப்போம். என்ன அப்படின்னா, உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத உறுப்புகள், அதாவது காது பக்கத்தில் ஒரு உறுப்பு இருக்குது, முதுகு தண்டோடத்தில் உறுப்பு இருக்குது, கையில் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட உறுப்புகள் இருக்குது. அதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக 2 வீடியோ பண்ணியிருப்போம். அந்த வீடியோக்கான கார்டு கூட நான் தரேன், நீங்கள் விருப்பம் வந்துச்சுன்னா அதை கூட கிளிக் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.